நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே திருந்திடுவான். பெரிய குற்றவாளி கூட மனம் மாறிடுவான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து. அதே மாதிரி ஸ்டாலின் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து மனசு மாறிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, கல்வியும் மருத்துவமும் திராவிடத்தின் 2 கண்களாம். அது திராவிடத்தோட 2 கண்களாம். கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட 2 கண்கள்னு சொல்லி, கல்விக்காகவும் அதே அளவுக்கு மருத்துவத்துக்காகவும் ஏராளமான திட்டங்களை செய்ய தொடங்கணும். கல்வியும் மருத்துவமும் சரி, கல்வியும் மருத்துவமும் திராவிடத்தின் 2 கண்கள். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த உடனே தானே புரியுது, ஆஸ்பத்திரியை பார்த்த உடனே தானே புரியுது. கல்வி வந்து 2 கண்களில் 1 கண்கள்ங்கிறீங்கல்ல. தனியார்கிட்ட இருக்கிற கல்லூரிகளை பூரா நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எடுங்க. அங்கே நீங்கள் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தானே அரசாங்க தனியார் கல்லூரிகளை வச்சுருக்கீங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து நீட்டு வேணான்னு தீர்மானம் போடுன்னு சொல்கிறான். அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தானே நீட்டு தேவையில்லைங்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிற மருத்துவக் கல்லூரியெலாம் எந்த லட்சணத்தில் நடக்குது? 35 மார்க்கு 40 மார்க்கு பாஸ் பண்ணால் 2 கோடி 3 கோடி கொடுத்தா போகிறவன் வருவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து கண்டவனெல்லாம் டாக்டர் ஆக்கி உங்கள் அப்பா மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் மருமகன், மாவட்ட செயலாளர் மகன், உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 40 மார்க்கு எல்லாத்தையும் மருத்துவர் ஆக்கி விட்டது யார்? உங்கள் அப்பா. இப்போ திராவிடத்தின் 2 கண்கள்னு தெரியுதில்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து மாற்றுங்க எல்லா கல்லூரிகளையும். கல்வி உங்கள் 2 கண்கள்ங்கிறீங்கள, திராவிடத்தின் 2 கண்கள்னு. கல்வியை பூரா அரசாங்கத்துக்கு எடுங்க. நல்ல பாடத்தை கொடுங்க. டொனேஷனுங்கிறது வாங்காதீங்க. ஏழை மாணவர்கள் கூட போய் படிக்கலாங்கிற மாதிரி நிறைய அரசு கல்லூரியை உருவாக்கி இதெல்லாம் பண்ணலாம்ல. வசனம் மட்டும் பேசல எப்படி?